இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சரி பாட்டி, என்கிட்ட சொல்லுங்க, மருந்து போடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சாப்பிடுவீங்க? எதுக்கு மருந்து பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நேரா என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்க வேண்டியது தானே? சரி, என்ன சாப்பிட போறீங்க? என்ன சொன்னாலும் எனக்கு பிடிச்சத கொடுக்க போறது இல்ல. ரிஷி, இன்னைக்கு தசரா, ராவணனை எரிக்கணும், தயாரா இருக்கியா? பாட்டி, நான் ரெடி. ரொம்ப சந்தோஷம். நான் கடவுள்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேன். எப்படி ராவணன் எரிஞ்சு போவானோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கிற கெட்ட நேரமும் ஒழிஞ்சு போயிடணும். இந்த வீட்டுல எவ்வளவு கெட்ட விஷயங்கள் இருக்கோ எல்லாம் இல்லாம போயிடணும். லக்ஷ்மி, இத நீ கொண்டு வந்தியா? நீ தானே வாங்கிட்டு வந்த, சொல்லு. அதுக்கு என்ன, நல்லா தானே இருக்கு. உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும், ஏன்னா இவ வாங்கிட்டு வந்திருக்கா. ஆனா எனக்கு இது பிடிக்கல. ஏன் தெரியுமா? அன்னைக்கு நடந்த சம்பவம் ஞாபகத்துல இருக்கு, அதுக்காக இதை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா. அதான் அன்னைக்கு ரோட்ல எல்லாரும் என்ன அடிச்சு என் மானமே போச்சு இல்லையா லக்ஷ்மி? அதுக்கு தானே இதை வாங்கிட்டு வந்து வச்ச. இல்ல சோனியா. ஒரு செகண்ட், என்ன பேசுற நீ? பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் உளற? ரிஷி அண்ணா, ஐ வாஸ் தேர். அந்த இன்சிடென்ட் நான் ஃபேஸ் பண்ணேன். ஐ வென்ட் த்ரூ ஆல் ஆஃப் தட். இவ ஏன் அப்படி பண்றான்னு எனக்கு தெரியும். ஓகே பாட்டி, நீங்க சொன்னீங்கல்ல கெட்டதெல்லாம் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு. அதுக்கு ராவணனை எரிக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த லக்ஷ்மியை வீட்டை விட்டு அனுப்புனாலே போதும். ஏன்னா இவதான் கெட்டவ, கெட்ட சகுனம், அதிர்ஷ்டம் இல்லாதவ, இது எல்லாமே இவதான். Just shut up, சோனியா. போதும். இந்த லக்ஷ்மிக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஓவரா பண்ணிட்டு இருக்க. நிலையில இருக்கியா இல்லையா? இப்படி உளற. நான் எல்லாம் தெரிஞ்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். இவ யாருன்னு எனக்கு தெரியும். இவ யாரா? அத தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல உன்னோட குணத்தை நீ முழுசா மாத்திக்கணும். அப்ப சொல்றேன், இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. அண்ட் லக்ஷ்மிக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நான் இவளுக்கு எதிராக பேசவே விரும்பல. முதல்ல இவ மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அப்புறம் இவ யாரு, இவளோட தகுதி என்னன்னு எல்லாமே இவளுக்கு சொல்லியாச்சு. அப்படி இருந்தும் இவ இங்க இருந்து போகவே மாட்டேங்கிறா. ஒத்த ரூபாய்க்கு கூட லாய்க்கு இல்லாதவ. சோ ஏதாவது கொடுத்து இவளை இங்க இருந்து அனுப்பி விட்டுரு. நல்லா உங்க வீட்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். இவ வீட்டை விட்டு போனாதான் நிம்மதியா இருக்கும். Just shut up, சோனியா. வாயை மூடு. அப்போல இருந்து நானும் சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. ஓவரா போயிட்டு இருக்க. என்ன இதுக்கு மேல பேசினா அப்புறம் உன் லைஃப் எல்லாம் ரெக்ரெட் பண்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தேவையில்லாம என்ன ஃபோர்ஸ் பண்ணாத சோனியா. ஒழுங்கா வாயை மூடு. அண்ணா, வாய மூடி, அதிக பிரசங்கி. இன்னைக்கு நல்ல ஒரு பண்டிகை நாள், அத மறந்துட்டு பேசுறியா? இவ்வளவு தரித்திரம் பிடிச்சவன்னு சொல்ற? நல்ல நாள் அதுவுமா? நீதான் அபசகுனம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. இல்ல பாட்டி, நான் என்ன சொல்றேன்னா, வாய மூடுனா மூடு. லக்ஷ்மி இந்த வீட்ல முதலா தசரா கொண்டாடுறா. முத தடவை, அப்புறம் கடைசியா. மறுபடியும் பேசுற. ரிஷி, என்ன பண்ற? ரிஷி, இந்த ட்ரெஸ்ஸுக்காக இவ்வளவு பேசுறல்ல, அதோட விட்டியா இவள தரித்திரம் பிடிச்சவன்னு சொன்னேல்ல? அபசகுணம் பிடிச்சவ, தரித்திரம் பிடிச்சவன்னு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுனேல்ல? இந்த ட்ரெஸ்ஸ நீ போட மாட்டேல்ல? நான் போட மாட்டேன். நீ என்ன பண்ற? சோனியா, சோனியா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சோனியா, சோனியா.